சின்ன மருமகள் தொடரில் பேராசை பிடிச்ச போஸ் மகாலிங்கம் விரிக்கிற வலையில் விழுறாரு. அவர் மூலயமா 4 மூட்டை போதைச்செடி வாங்கிட்டு போய் வீட்டு கெஸ்ட் ஹவுஸில் வைக்கிறாரு. மகாலிங்கம் அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு. சரக்கு பத்திரமா இருக்க, ஆள் எப்போ வேணாலும் வருவாங்க, கொடுத்தா கை மேலே பணம் 10 லட்சம் கொடுப்பாங்கன்றாரு. சந்தோஷத்தில் மிதக்கிறான் போஸ். அப்போ அவங்க அம்மா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சீக்கிரம் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவேன், காரில் தான் வந்து இறங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது மாட்டிக்க போகிற, ஒழுங்காக பெரியப்பா சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், சொத்துலாம் நமக்கு தான் வரும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பிறகு எச்சரித்து அனுப்புகிறாங்க. மகாலிங்கம் ஒரு புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணுறாரு. பொருள் பத்திரமா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பெங்களூர் பார்ட்டி அவசரமாக சரக்கு கேட்கறதுனால 1 மணி நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்றாரு. அவனும் சரின்னு சொல்கிறான். வீட்டுக்கு வரும்போது தேர்தல் வேலையை வெளியே போக சொல்கிறாங்க. இல்லை வயிற்று வலிக்குது, ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்ட்டு சமாளித்து கிளம்புறான். அப்போ ஏன் தனியாக போகிற, யாரையாவது கூட கூட்டிக்கிட்டு போன்றாங்க. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வரேன்றாங்க. அவன் தட்டி கழிச்சிட்டு அவன் தனியாகவே கிளம்புறான். கிளம்பும்போது எதிர்க்க போலீஸ் ஜீப்பு வருது. திரும்ப வீட்டுக்குள்ளே வரான். அப்போ போலீஸு இன்ஸ்பெக்டர் இதுமாரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு, அதனால் நான் வீட்டை சர்ச் பண்ணணுன்றாரு. தேர்தல் நேரத்தில் யாராவது வேண்டாதவங்க ஏதாவது பொய் புகார் கொடுத்துருப்பாங்க, அப்படி எதுவும் எங்கள் வீட்டில் இருக்காதுன்றாரு. சர்ச் வாரண்ட்டு காமிச்ச உடனே சரி தேடி பார்த்துக்குங்க, எங்கள் வீட்டை ஒன்றும் கிடைக்காதுன்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. வீட்டில் தேடி பார்த்துட்டு கடைசியில் பின்னால் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் பின்னால் இருக்கிற வீட்டில் எடுக்கிறாங்க. 4 மூட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கஞ்சா செடி கிடச்சிருக்குது அப்படின்னு. அப்போ அங்கே மகாலிங்கம் வராரு. இவங்கள உண்மையான போலீஸ் கிடையாது, நாங்கள் செட் பண்ண ஆள் தான், நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு கஞ்சா செடியை கூட பதுக்கி வைக்க தயங்க மாட்டான் இந்த போஸு. இவனை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க பேர் மதிப்பு மரியாதையெல்லாம் கிட்ட போயிடும், குடும்பத்தை நடுத்தூரில் கொண்டு வந்து விட்டுடுவான் அப்படின்னு எச்சரித்து போஸை பற்றி உண்மைகள்லாம் சொல்கிறாரு. அப்போ அதிர்ச்சியாக அவரை ராஜாங்கம் அவனை சாட்டியால் அடிக்கிறாரு. ஈஸ்வரி கதறி தடுத்து நிப்பாட்டி என் பிள்ளையை விட்டுக்கிட்டுன்னு கெஞ்சுறா. இந்த விஷயத்தை சன்னாசியும் ராஜாங்கம்